எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம கனவு தோட்டத்தில் இன்றைக்கி கொஞ்சம் காயெல்லாம் பறிக்க போகிறோம். ஏன்னா வெண்டைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக ஆகிடுது. ஒன்று விட்டு ஒரு நாள் பார்த்திங்கன்னா நம்ம வெண்டைக்காய் கனவு தோட்டத்தில் பறிச்சிட்ருக்கோம். அதுக்கு இடையில பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் அங்கே ஒரு நாள் இங்கே ஒரு நாள் மாற்றி மாற்றி பறிக்கிறேன். ஆனாலும் நான் ரெகுலர் கனவு தோட்டத்தை பற்றி நான் அறுவடை போடுறதில்ல. பாருங்கள் எப்படி காய் காய்ச்சிட்ருக்கு உங்களுக்கே தெரியும். இந்த கனவு தோட்டத்தில் வெண்டைக்காய் நிறைய காய்ச்சிட்ருக்கு. பறிக்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஏன்னா ரவுண்டுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு நம்ம சுற்றி எல்லாத்தையும் பறிக்கணும் இல்லைங்களா? அதனால் நிறைய வெண்டைக்காய் செடி இருக்கிறதால மற்ற காய்கள்லாம் இன்னும் பார்த்திங்கன்னா காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பிஞ்சியாக இருக்குது. கொடி செடிகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு. வளர்ந்த காய் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், கொத்தரங்காய், அதுக்கப்புறம் கீரைகள், புளிச்சக்கீரை, அந்த மாதிரி கலவை கீரைலாம் இருக்குது மண்டபத்தில். பாருங்கள், இந்த கொத்தரை செடி பாருங்களேன், பூமியில் இருக்கிறதாலேயோ என்னவோ தெரில, ஆனால் மாடி தோட்டத்துலேயும் சூப்பராக காய் பிடிச்சிருக்கு. ஆனால் பாருங்கள், விதை நல்ல விதையாக என்னன்னு தெரிலங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக காய் பிடிச்சிருக்கு பாருங்கள். சும்மா பத்தையாக பிடிச்சிருக்குங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பறிக்கிறதுக்கு. ஆனால் என்னென்னா 2-3 செடி தான் இருக்குது, நிறைய செடி அங்கே இல்லை. பாருங்கள், வெண்டைக்காய் தாங்க நிறையா இருக்குது. பறிக்கிறதுக்கு உடச்சி எடுக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது பாருங்கள். மாடி தோட்டத்தில், கனவு தோட்டத்தில் சூப்பராக இருக்கு இல்லைங்களா வெண்டைக்காய். ஒவ்வொரு செடியிலையும் நிறைய, ஒவ்வொரு செடியிலையும் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 2-3 இன்றைக்கி நான் பறித்த வெண்டைக்காயும் வெண்டைக்காய் ஒரு 1/2 கிலோ இருக்கும் போல. கொத்தரங்காய் கொஞ்சம் தான், ஏன்னா ஒரு செடி தான் நல்லா காய்ச்சிருக்கு. 2-3 செடி செடிகளுக்கு உள்ளே மாட்டிருந்தால அது காய்க்கு சரியாக முடியல. இதை பற்றி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.